முத்து, என் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணா. அவன் பொண்ணு ஓடி போயிட்டாளா? பாவம் அழுகுறான். நான் போட்டோ வாங்கிட்டு உடனே ஊருக்கு போகணும். சார் இது நான் தான் சொல்லிருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டான்னு. இவன் தான் அது. இது ஒய்ஃப் கல்யாண். அன்னைக்கு கோயில பார்த்தமே, உங்களுக்கு கூட தெரியும் சொன்னீங்களே கிருஷ், அவன் இவங்க பையன் தான். இந்த மாதிரி கல்யாணியோட அம்மா. கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க கல்யாணி பாத்திருக்கீங்களா? இப்பதான் யாரும் தெரியுது சார். நாங்களும் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சோம். அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்து பேச விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு சீக்கிரமா மனசு மாறும் நினைக்கிறோம். பாப்போம். வீட்லயும் வெளியிலயும் நானா இருக்க முடியல. இப்ப கூட இவங்க எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என்னால வாய் கூசம்ல போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா கொடுத்த நேரத்துக்குள்ள வீட்ல சொல்லிடு, இல்லனா நானே சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் மீனா. என்ன வெறுப்பை இருக்கியா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உனக்கு அவ்வளவுதான் டைம். சரி மீனா, 7 நாள்ல நான் சொல்றேன்.